அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் சொல்லப்போகும் நீங்கள் கேட்கப் போகும் கதை பாண்டிமாதேவி. எழுதியவர் திரு ந. பார்த்தசாரதி அவர்கள். அத்தியாயம் 5. மானகவசனுக்கு நேர்ந்த துன்பம். தென்பாண்டு நாட்டு படைகள் விரைவில் வடக்கு எல்லைக்கு அனுப்பப்படும். அதுவரையில் எல்லை பாதுகாப்பு ஏற்பாடுகளை நீங்களே சமாளித்து பார்த்து கொள்ள வேண்டியது என்ற கருத்தடங்கிய திருமுகத்தோடு மானகவசனை அன்று காலையிலேயே அவசரமாக கரவந்தபுரத்துக்கு திருப்பி அனுப்பிவிட்டார் மகாமண்டலேஸ்வரர். மானகவசனும் தாமதமின்றி உடனே புறப்பட்டு விட்டான். வருகிற போது வந்தது போல் முன்சிறை பாதை வழியே சென்றால் சரியாக நடுப்பகல் நேரத்திற்கு முன்சிறை போய்விட முடியும். குதிரையை விரைவாக செலுத்தினால் அதற்கும் முன்னால் கூட போய்விடலாம். அந்த நேரத்திற்கு அங்கே போவதனால் ஒரு நன்மையும் இருக்கிறது. பகல் உணவை முன்சிறை அறக்கோட்டத்தில் அந்த வேடிக்கை தம்பதிகளின் உபசரிப்புக்கு இடையே சுவை நிறைந்ததாக முடித்து கொள்ளலாம். கணவனும் மனைவியுமாக ஒருவருக்கொருவர் கேலி செய்து கொண்டே அரங்கோட்டத்துக்கு வந்து செல்வோருக்கெல்லாம் அறுசுவை உணவோடு நகைச்சுவையும் அளிக்கும் அண்டராதித்தனையும் கோதையையும் நினைக்கும் போது அப்போதே அவர்களை கண்டுவிட்டது போன்றிருந்தது அவனுக்கு. கரவந்தபுரத்திலிருந்து முக்கியமான திருமுகத்தை அரண்மனைக்கு கொண்டு வரும் அவசரத்தில் ஒரே ஒரு வேளைதான் அவன் அரங்கோட்டத்தில் தங்கி சாப்பிட்டிருக்கிறான். இருந்தும் அந்த ஒருவேளை பழக்கத்துக்குள்ளே அவர்கள் அவனுடைய மனதில் ஆழ பதிந்திருந்தார்கள். குழந்தை குட்டிகள் இல்லாமல் வயது மூத்த அந்த தம்பதிகள் அதை ஒரு குறைவாக எண்ணி கவலைப்படுவதாகவே தெரியவில்லை. அதனால் தானோ என்னவோ வருகிறவர்களையெல்லாம் குழந்தைகளாக நினைத்து அன்பு செலுத்த அவர்களால் முடிகிறது. அரங்கோட்டங்களும் மட்டிற் சாலைகளும் நடத்தினால் மட்டும் போதுமா? உலகம் முழுவதுமே சிரிப்பதற்கும் அன்பு செய்வதற்கும் உபசரிப்பதற்கும் ஏற்றது என்று எண்ணும் அண்டராதித்தனும் கோதையும் போன்ற ஆட்கள்தான் அரங்கோட்டத்தை அர்த்தமுள்ளதாக்குகிறார்கள். சேர சோழ நாடுகளில் எத்தனை அறச்சாலைகள் இருந்தால் என்ன? அங்கெல்லாம் அண்டராதித்தனும் கோதையும் இல்லாதவரை அவை அறச்சாலைகளாக முடியுமா? சிரிப்பதற்கு ஆளில்லாத அறச்சாலைகள் அவை. கடல் கடந்தும் தரை வழியாகவும் எவ்வளவு தொலைவிலிருந்தும் யாத்திரிகர்கள் வந்தாலும் அவர்களையெல்லாம் அண்ணன் தம்பிகளாக உடன் பிறந்தோராக எண்ணும் கோதையும் அண்டராதித்தனம்தான் பார்க்க போனால் இந்நாட்டின் உண்மையான பிரமுகர்கள். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற தத்துவத்தை மெய்ப்பித்து கொண்டு வருபவர்கள் அவர்கள்தாமே. அன்று ஏனோ அந்த தூதன் மனத்தில் முன்சிறை மணியக்காரனும் அவன் மனைவியுமே நிறைந்திருந்தார்கள். அவர்களை பற்றியே அவன் அதிகமாக சிந்தித்தான். தான் கொண்டு போகும் அரசாங்க செய்தி, அதன் அவசரம் ஆகியவை கூட அவ்வளவாக அவனுடைய மனத்தை கவர்ந்து விடவில்லை. ஆனால் நண்பகலில் அவன் முன்சிறை அறக்கோட்டத்தை அடைந்த போது பெரிதும் ஏமாற்றமடைந்தான். அங்கே அண்டராதித்த வைணவனும் கோதையும் இல்லை. கொற்கை முத்துக்கிளி விழாவை பார்ப்பதற்காக போயிருக்கிறார்கள் என்று அரங்கோட்டத்து பணியாட்கள் கூறினார்கள். தூதனுக்கு அன்றும் அங்கே பகல் உணவு கிடைத்தது. ஆனால் அண்டராதித்தனும் கோதையும் பக்கத்திலிருந்து சிரிக்க சிரிக்க பேசி உபசாரம் செய்து போடுகிற சாப்பாடு மாதிரி இல்லை அது. அங்கு அதிக நேரம் தங்கக்கூட விருப்பமில்லாமல் உடனே புறப்பட்டு விட்டான் அவன். கொற்கையிலிருந்து திரும்பினாலும் தான் செல்லுகிற அதே சாலை வழியாகத்தான் திரும்ப வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் முத்துக்குளி விழாவை பார்க்க போகிறவர்கள் அவ்வளவு அவசரமாக திரும்ப மாட்டார்கள் என்று தோன்றியதனால் அவர்களை வழியில் எங்கேயாவது எதிரே சந்திக்கலாம் என்ற நம்பிக்கையை அவன் கைவிட்டு விட்டான். அதே நிலையில் இடைவழியில் எங்கும் தங்காமல் பயணத்தை தொடர்ந்தால் அன்று இரவு நடுச்சாமத்துக்குள்ளாக ஒருவாறு அவன் கரவந்தபுரத்தை அடைந்துவிட முடியும். வெயிலின் மிகுதியையும் வானில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மேக கற்பாறைகள் மிதப்பதையும் கண்டு மழை வந்து நடுவே பிரயாணத்தை தடைப்படுத்தி விடாமல் இருக்க வேண்டுமே என்று கவலையாயிருந்தது அவனுக்கு. ஏதாவது ஊர்ப்புறத்தை ஒட்டி சென்று கொண்டிருக்கும் போது மழை வந்தால் குதிரையையும் கட்டிவிட்டு எங்கேயாவது தங்கிக் கொள்ளலாம். இல்லாவிட்டால் தொல்லைதான். முன்சிறையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரை அந்த சாலையில் ஊர்கள் இடையிடையே வரும். அதன்பின் கரவந்தபுரம் வரை மலைச்சரிவிலும் அடர்ந்த காடுகளை வகிந்து கொண்டு செல்கிறது சாலை. எதற்கும் கொஞ்சம் வேகமாக போவதே நல்லது என்ற எண்ணத்துடன் குதிரையை விரைவாக செலுத்தி கொண்டிருந்தான் அவன். சாலையில் எந்த இடங்களில் சிறு சிறு ஊர்கள் இருந்தனவோ அங்கெல்லாம் கூட அதிகமான கலகலப்பு இல்லை. எல்லோரும் முத்துக்குளி விழாவிற்கு சென்றிருந்தார்களாதலால் ஊர்கள் அமைதியாக இருந்தன. அநேகமாக அந்த பெருஞ்சாலையில் சிவிகைகள், யானைகள், குதிரைகள்,
கால்நடையாக செல்வோர் என்று போக்குவரத்து இருந்து கொண்டே இருக்கும். அன்றைக்கோ அதுவும் குன்றியிருந்தது. அவனுடைய குதிரைதான் சாலையை ஏகபோகமாக ஆக்கிரமித்து சுதந்திரமாக சென்று கொண்டிருந்தது. மாலையில் சிறு தூறல் இருந்தது. பெருமழையாக பெய்யாததால் அதனால் அவனுக்கு அதிக இடையூறு இல்லை. எங்கும் நிற்காமல் சென்று கொண்டிருந்தான் அவன். ஆனால் இருட்டுகிற சமயத்துக்கு சாலை மலைச்சரிவை ஒட்டி சென்று கொண்டிருந்த போது மழை வலுவாக பிடித்து கொண்டு விட்டது. மின்னலும் இடியுமாக மேகம் இருட்டிக்கொண்டு இயற்கையான இருளோடு கலந்து கருமைக்கு அழுத்தம் கொடுத்திருந்தது. வானப்பெருங்குளத்தில் வடிகார் கண்களை யாரோ உடைத்து விட்டுவிட்ட மாதிரி மழை கொட்டியது. இருளில் வழி அறிவது கூட வர வர கடினமாகி கொண்டிருந்தது. ஏதாவது ஒரு பாழ் மண்டபம் வழியில் அகப்பட்டால் கூட பிரயாணத்தை தற்காலிகமாக நிறுத்தி கொண்டு தங்கிவிடலாம் என்று அவனுக்கு தோன்றியது. பெருமழை காலங்களில் இடி அதிகமாக இருக்கும்போது காட்டு மரங்களின் கீழே தங்குவது நல்லதல்லவே என்ற அச்சமும் அவனுக்கு இருந்தது. அந்த சமயத்தில் சமய சஞ்சீவி போல் சாலையோரத்தில் ஒரு பாழ் மண்டபம் தெரிந்தது. அதில் காட்டுச் சுள்ளிகளால் நெருப்பு மூட்டி குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள் சிலர். அந்த வெளிச்சம் இல்லையானால் அப்போதிருந்த இருட்டில் அந்த மண்டபம் அங்கிருப்பதோ அதில் ஆட்கள் உட்கார்ந்திருப்பதோ அவன் கட்புலனுக்கு தெரிந்திருக்கவே முடியாது. அவ்வளவு மழையோசையிலும் அவனுடைய குதிரை குளம்பொலி அவர்களுக்கு கேட்டிருக்க வேண்டும். எல்லோரும் சாலை பக்கமாக திரும்பி பார்த்ததை மானகவசன் கண்டான். குதிரை நனையாமல் மண்டபத்தின் முன்புறத் தூணில் கட்டிவிட்டு உடைகளை பிழிந்து விட்டு கொண்டான் அவன். உடல் தெப்பமாக நனைந்திருந்தது. மகாமண்டலேஸ்வரரின் திருமுக ஓலை இடுப்புக்குள் பத்திரமாக இருந்தது. அந்த காலத்தில் இந்த பாழ் மண்டபத்தை கட்டிய வள்ளல் யாருன்னு தெரிஞ்சா இப்போ அவனுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல நினைவு மண்டபமே கட்டி வச்சிடலாம் என்று சிரிப்புடன் சொல்லிக்கொண்டே அவர்களுக்கு பக்கத்தில் தானும் போய் குளிர் காய்வதற்கு உட்கார்ந்தான் மானகவசன். அவன் சிரிப்போ பேச்சோ அவர்களிடையே பதில் சிரிப்புகளையோ பேச்சுக்களையோ உண்டாக்கவில்லை. தங்களுக்குள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். மானகவசன் அதை பொருட்படுத்தாவிட்டாலும் மனித இயல்பை மீறியதாக இருந்தது அவர்கள் நடந்து கொண்ட விதம். இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள் என்று விசாரித்து அறிய முயல்வதுதான் சாதாரண மனித இயற்கை. அதற்கு கூட அவர்கள் முயலவில்லை. ஆனால் மானகவசன் அவர்களைப் போல் ஊமையாக இருந்து விடவில்லை. ஐயா, நீங்கள்லாம் யார்? கொற்கை முத்துக்குழி விழா பார்த்துட்டு திரும்பி வரும்போது மழையில் அகப்பட்டு கொண்டீங்களா? அடடா, எதுக்கு இவ்வளோ அவசரமாக திரும்பினீங்க? நாளை காலையில் சாவகாசமாக திரும்பி இருக்கக்கூடாதோ என்று அன்போடு விசாரித்தான். அவர்கள் இந்த விசாரிப்புக்கும் பதில் சொல்லவில்லை. தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டார்கள். மானகவசனுக்கு முகம் சுண்டி போயிற்று. பேசுவதை நிறுத்தி கொண்டான். வேற்று முகம் புது ஆட்கள் என்ற வேறுபாடின்றி பேசி பழகும் அண்டராதித்தன் தம்பதிகள் அவன் நினைவில் மறுபடியும் தோன்றினார்கள். மனிதனுக்கு மனிதன் பேசி பழகி கொள்ளத்தானே மொழி உணர்ச்சிகள் எல்லாம் இருக்கின்றன. அதற்கு கூட தயங்கும் சில பிரகிருதிகள் இப்படியும் இருக்கின்றனவே என்று எண்ணி வியந்தான் அவன். ஒன்று அவர்கள் ஊமைகளாய் இருக்க வேண்டும், அல்லது அமிழ்தினும் இனிய தமிழ் மொழியே தெரியாதவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியது. மழையும் விடுகிற பாடா இல்லை. நேரமாகிக் கொண்டிருந்தது. அந்த பாழ் மண்டபத்திலேயே எல்லோரும் மூலைக்கு மூலை சுருண்டு படுத்தனர். குளிர் காய்வதற்காக மூட்டியிருந்த தீ அணைந்து மண்டபத்தில் இருள் சூழ்ந்தது. படுத்த சிறிது நேரத்துக்கெல்லாம் மானகவசன் அயர்ந்து தூங்கிவிட்டான். நல்ல தூக்க கிறக்கத்தில் யாரோ உடம்பை தொட்டு அமுக்குகிற மாதிரி இருந்தது. உடம்பை தொட்டு அமுக்கி இடுப்பை கட்டுவது போல் உணரவே துள்ளி எழுந்தான். அவனால் எழுந்திருக்க முடியவில்லை. ஏதோ சொல்ல முயன்றான். வார்த்தைகள் வரவில்லை. வாய் உளறியது. தன்னை யாரோ பலவந்தமாக பிடித்து கொண்டு வாயையும் மூடியிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தான். அடுத்த கணம் முதுகிலும் தலையிலும் பலமான அடிகள் விழுந்தன. அவனுக்கு தன் நினைவு தவறியது. அப்படியே சுருண்டு விழுந்தான். அதன் பின்னர் பாழ் மண்டபத்தில் நடந்ததொன்றும் அவனுக்கு தெரியாது. பொழுது விடிந்து கதிரவன் ஒளி மேலேறி கதிர்கள் மண்டபத்துக்குள் விழுந்தபோது வலி பொறுக்க முடியாமல் முனகிக் கொண்டே மெல்ல எழுந்திருக்க முயன்றான் அவன். எழுந்து நடக்க முடியவில்லை. மூட்டுக்கு மூட்டு வலித்தது. அந்த நேரத்தில் தெய்வம் அவனுக்கு ஒரு அருமையான உதவியை கொண்டு வந்து சேர்த்தது. இடுப்பில் இருந்த திருமுகம், மண்டபத்து தூணில் கட்டியிருந்த குதிரையும் அவனிடமிருந்து பறிபோயிருந்தன.
கொற்கை திருவிழாவுக்கு போயிருந்த அண்டராதித்தனும் கோதையும் அந்த பாதையாக திரும்பி வந்தார்கள். அவன் இறைந்து கூச்சலிட்டான். யாரை பற்றி நாம் அதிகம் சிந்திக்கிறோமோ அவர்களை தெய்வம் நம் பக்கத்தில் துணையாக கொண்டு வந்து சேர்க்கிறதென்பது எவ்வளவு பெரிய உண்மை என்று அவர்களை அந்த பாதையில் கண்டவுடனே எண்ணினான். அவன் மெய் சிலித்தது. அவர்களை அங்கு கொண்டு வந்து சேர்த்த இறைவனை வாழ்த்தினான் மானகவசன். அந்த தம்பதிகள் அந்நிலையில் அவனை அங்கே கண்டு பதறிப்போனார்கள். நடந்ததையெல்லாம் அவர்களிடம் விவரமாக கூறினான் மானகவசன். நாடு முழுவதுமே கெட்டுப்போய் கிடக்கிறதப்பா, நல்லவன் வெளியில் இறங்கி நடக்கவே காலமில்லையது என்று தொடங்கி கொற்கையில் நடந்த குழப்பத்தை அவனுக்கு சொன்னார்கள். அடி உதை பட்டது கூட அவனுக்கு வருத்தத்துக்குள்ளாக்கவில்லை. முக்கியமான அரசாங்க திருமுகத்தை திருட்டு கொடுத்து விட்டோமே, என்ன ஆகுமோ என்று எண்ணி அஞ்சினான் அவன். பரவாயில்லை அப்பா, நீ என்ன செய்வாய்? உன்னை முதலில் ஊருக்கு அழைத்து போக ஏற்பாடு செய்கிறேன் என்று கோதையை அவன் அருகில் துணை வைத்துவிட்டு தான் மட்டும் பக்கத்து ஊர் வரை நடந்து போய் ஒரு சிவிகையும் சுமக்கும் ஆட்களையும் தயார் செய்து கொண்டு வந்தான் அண்டராதித்த வைணவன். சிவிகை அன்று மாலை பொழுது சாயும் நேரத்துக்கு அவனை கரவந்தபுரத்துக்கு கொண்டு சேர்த்தது.